ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜாரபஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ அருண். சமுதாயத்தில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து செல்வாக்குடன் சீமானாக செல்வந்தராக வாழ்வார். அவர் வாழ்ந்த பகுதியிலும் அந்த ஊரிலேயும் ஏன் அந்த ஸ்டேட்டிலேயும் இந்தியாவிலேயே மிகவும் செல்வந்தராக சீமானாக இருப்பார். அவருடைய ஜாதகத்திலே கிரகங்கள் வலுவாக இருந்து சுபத்தன்மை பெற்று நல்ல நிலையில் இருந்து விட்டால் அவர் ஒரு ஹீரோவை போல் ஜொலிப்பார். அதற்கு மாறாக மற்றொரு ஜாதகத்தில் கிரகங்கள் வலுவிழந்த நிலையில் இருந்தால் அவர் எதிலேயும் இறங்கும் முகமாக இருக்கும். வாழ்க்கையில் சறுக்கி கொண்டே இருப்பார். ஒரு உன்னதமான நிலையை அடைவதற்கு போராட்டமான வாழ்க்கையாகவே இருக்கும். இவர்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் வலுவளர்ந்து இருப்பதால் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஜீரோவாக இருப்பார்கள். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகம் ஹீரோவாக வாழக்கூடிய ஜாதகமா அல்லது ஜீரோவாக இருக்க போகிறீர்களா? உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் சுபத்தன்மையோடு இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எல்லா வளங்களையும் பெற்று வளமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நாம் சொல்லலாம். அப்போ ஒரு ஹீரோ தானே, வாழ்க்கையில் ஜொலிக்கிறார். எல்லாமே ஒரு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் எல்லாமே கிடைக்குது. தொழில் வளம் பெருகுது. தான் வாழும் பகுதியில் தங்கள் ஊரில் மிக பெரிய செல்வந்தராக மிடுக்குடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் சுபத்தன்மை பெற்று வலுவுடன் வலுவான நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். மாறாக கிரகங்கள் வலுவிழந்த நிலையில் பாவர்கள் பார்த்து விட்டால் அந்த ஜாதகர் சறுக்கி கொண்டே இருப்பார். அவர் ஜீரோவாகத்தான் இருப்பார். சரிங்க, இதை எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது ஒருத்தர் ஹீரோவா அல்லது ஜீரோவா? அதையும் நாம் பார்க்கணும்ல. ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னமும் ராசியும் லா என்று போட்டிருப்பார்கள். அது லக்னம். ராசி என்றால் சந்திரன். சந்திரன் இருக்கும் இடமும் லக்னமும் 6 8 வரக்கூடாது. லக்னத்திலேருந்து அப்படி லக்னம் தொட்டு எண்ணி வாருங்கள். 6ஆம் இடத்தில் சந்திரனோ அதை சந்திரனிலிருந்து அப்படியே எண்ணினால் லக்னம் 8 வரும். 6 8 என்றால் சஷ்டாங்க தோஷம். யோகம் என்றால் பெறுவது, தோஷம் என்றால் இழப்பது. அப்போ 6 8 சஷ்டாங்க தோஷம் என்றால் லக்னமும் ராசியும் 6 8 அமைந்த ஜாதகர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது மிகவும் கடினம். அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனையிலேயே சந்திச்சுக்கிட்டு இருக்கும். தானாக போய் பிரச்சனையில் மாட்டிக்கிடுவாங்க. இவங்களாம் குழி தோண்டி அதில் விழுந்துருவாங்க. வாயை கொடுத்து வம்ப விலைக்கு வாங்குவாங்க அப்படின்னே சொல்லிடலாம். யாரிடமும் நல்ல பேர் எடுப்பது மிக மிக கடினம். அந்த ஆளா அச்சச்சோ அவர்கிட்ட போய் பேசக்கூடாதுப்பா, வம்பில் மாட்டி விட்டுருவான் அப்படின்னு மந்தி தான் கெட்டதும் இல்லாமல் மனத்தையும் கெடுத்ததாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜீரோவாக உள்ளவர்கள் அவர்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரமாட்டார்கள். அவர்களை சுற்றி இருப்பவர்களும் குழியில் தள்ளி விட்டுருவாங்க. எப்படி இருக்கும்? அவர்களிடம் பழகுவதற்கு சற்று தள்ளி இருப்பதே மேல் அப்படின்னே சொல்லிடலாம். மற்றவர்கள் அவர்களை பார்த்து ஒரு காத தூரம் ஓடுவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். சுப கிரகங்கள் 6 8 12 மறையக்கூடாதுங்க. அப்படி மறைந்த ஜாதகர்களும் ஒரு நிலையற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்க்கையில் ஒரு ஜீரோவாகத்தான் இருப்பார்கள். பரமபதத்தில் பாம்பு கொத்தி கீழே வர்ற மாதிரி கீழே தான் இருப்பாங்க. மேலே வரணும்னு அவங்களுக்கு எண்ணமும் வராது. அப்படியே எண்ணம் வந்தாலும் வாழ்க்கையில் சறுக்கல்களை சந்தித்து இறங்குமுகமாகவே இருப்பார்கள். அந்த கிரகங்கள் 1 5 9 11 என்று தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கும். இவர்களும் போராட்டமான வாழ்க்கையை தான் வாழ்வார்கள். அப்போ இவங்க
ஜீரோன்னு நாம் புரிஞ்சுக்கலாம். சரிங்க, ஜீரோவை பற்றியே பேசுகிறீங்க, ஹீரோவை எப்போ சொல்ல போகிறீங்க அதையும் பார்த்துருவோம். அதாவது ஒரு ஜாதகத்திலே லக்னத்தில் சுப கிரகங்கள் இருந்து விட்டால் அவர் எப்படியாவது மேன்மை அடைவது, அந்த திசா புத்தி வரும் பொழுது வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவார். அதுக்கு அந்த திசை வரணும். வந்துவிட்டால் யோகங்களை பெற்று வசதியான வாழ்க்கையை வாழ்வார். 1, 5, 9 குடையவர்கள் சுபத்தன்மை பெற்று நல்ல இடத்துல அவங்க அமர்ந்துட்டாலும் அவர்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை வீட்டில் வந்து சம்மணம் போட்டு உட்காந்துருவா. அதிர்ஷ்ட தேவதையின் அருள் கிட்டி ஆனந்தமாய் இருப்பார்கள். அப்போ இவங்கெல்லாம் ஒரு ஹீரோ தானே. ஒரு ஜாதகத்தில் 5 கிரகம் உச்சம் பெற்றால் மன்னன். நாம் வணங்கும் ராமருக்கு 5 கிரகம் உச்சம், அரசனாக இருந்தார். ஆனால் உச்சன் பார்க்கும் பொழுது மன்னனே ஆனாலும் மர உடை தரித்து வனவாசம் போகணும்னு ஒரு விதி. ராமருக்கு உச்சன் பார்க்கிறார். வனவாசம் போன மாதிரி மனைவி சீதாதேவியையும் தம்பி லக்குமணனையும் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகிறார். இது அரசனாக இருந்தாலும் இந்த மாதிரியான வாழ வச்சிடும். அடுத்த 4 கிரகங்கள் உச்சம் என்றால் ஒரு படைக்கு தளபதியை போல் வீர மிகுந்து அந்த பகுதியில் நல்லா இருப்பார், பெயர் புகழ் செல்வாக்குடன். 3 கிரகம் உச்சம் பெற்றால் மந்திரி, பிறருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பார். அதாவது மந்திரி என்றால் மதியுக மந்திரி. தனது அறிவுத்திறனை மற்றவர்களுக்கு போதித்து இவரும் வாழ்வார், மற்றவர்களையும் வாழ வைப்பார். 2 கிரகம் உச்சம் பெற்றால் ஒரு போர் படை வீரன். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகமாவது உச்சம் பெறணுங்க. அப்படி உச்சம் பெற்றால் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் மேலோங்கி வந்து விடுவார், பலமான வாழ்க்கையை வாழ்வார், யாரிடமும் கையேந்த மாட்டார். அவருக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகள், அவருக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கைக்கு வேண்டிய தேவையான வளங்கள் அனைத்தையும் பெற்று அவர் மன நிறைவுடன் வாழ்வார். மன நிறைவோடு வாழ்ந்துட்டாவே அவர் ஹீரோ தானே. போதும் என்ற சொல் எப்போ வரும்? நம்ம சாப்பிட போகிறோம் பந்தியில், அப்போ சாதம் வைக்கிறாங்க, காய் வைக்கிறாங்க, போதுப்பா வயிறு நம்பிருச்சு அப்படிங்கிறாங்க. போதும் என்பது அன்னம் ஒன்று தான். மற்ற அனைத்தும் தங்கம், வைரம், வீடு, வாசல் எல்லாமே இன்னும் வேணும். ஒரு வீடு இருந்தால் 2 வீடு, 2 வீடு இருந்தால் 4 வீடு, ஒரு மால் இருந்தால் 4 மால், ஒரு கார் இருந்தால் 2 கார் வாங்கணும், ஒரு வண்டி இருந்தால் இன்னொரு வண்டி, இப்படிங்கிற மாதிரி மனிதனுக்கு ஆசை அளவில்லாமல் போய்கொண்டே இருக்கும். அப்போ போதும் என்று சொல்வது அன்னம் ஒன்று தான். போதும் என்ற மனமே அதாவது நிறைவான மனம் அப்படிங்கிறாங்க. ஆக போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹீரோவாக வாழக்கூடிய ஜாதகர்களுக்கு கிரகங்கள் 1, 5, 9 சுபத்தன்மை பெற்று அவர்களுடைய சுபத்தன்மை பெற்றுவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கை எங்கோ போய்விடும். ஒரு உச்சாணி கொம்பில் போய் உட்காந்துருவாங்க. எல்லா வளமும் பெற்று சிறப்புடன் வாழ்வார்கள். இப்படி அமைந்த கிரகம் அமைய பெற்ற ஜாதகர்கள் வாழ்க்கையில் ஒரு ஹீரோவாக இருப்பார்கள். மாறாக கிரக வலிமை இழந்து விட்டால் ஜீரோ தான். அப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், நீங்கள் ஹீரோவா அல்லது ஜீரோவா. கிரகங்கள் வலுப்பெற வேண்டும். அது சுப கிரகங்கள் வலுப்பெற வேண்டும், அசுப கிரகங்கள் வலு இழக்க வேண்டும். அசுப கிரகங்கள் 6, 8, 12 மறைய வேண்டும். சுப கிரகங்கள் சுபத்தன்மை பெற்று சுபர்களோடு சேர வேண்டும், சுபர்களின் பார்வை பெற வேண்டும். 1, 5, 9 உங்கள் லக்கணத்துக்கு 1, 5, 9 சுப கிரகங்கள், 6, 8, 12 பாவ கிரகங்கள். சரலக்கணம், சிரலக்கணம், உபயலக்கணம் இருக்குது. சரலக்கணத்திற்கு 2, 7 கூடியவன் பாதகாதி. இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டே போகணும் ஜாதகத்தில். ஜாதகம் என்பது மிகப்பெரிய கடல். அதில் நீந்தி முத்தெடுத்தவர்கள் குறைவு. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுங்கிற மாதிரி ஔவையார் சொன்னது அந்த அருள்மொழிக்கு ஏற்ப நாம் கற்றுக்கிட்டே இருக்கணும். கற்றுக்கிட்டே இருந்தால் தான் தெரிஞ்சுக்கலாம். கற்றனைத்தோறும் அறிவு மாந்தருக்கு கற்றனைத்தோறும் அறிவு அப்படிங்கிற மாதிரி கற்க அந்த கல்வி செல்வம் பெருகிக்கிட்டே போகும். மற்ற பொருள்லாம் எடுக்க குறையும்.
கல்வி ஒன்றுதான் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தோறும் அறிவு அப்படிங்கிறாங்க. ஆக கல்வி ஒன்று தான் பெருகிக்கிட்டே போகும். மற்ற பொருள்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகும். எடுக்க எடுக்க பணம் வச்சுருக்கீங்க, செலவு பண்ணிங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆக யோகம் என்றால் பெறுவது, தோஷம் என்றால் இழப்பது. அப்படி பார்க்கையில் ஒருவருடைய ஜாதகத்திலே ஹீரோவா ஜீரோவா அப்படிங்கிறத நம்ம சிறு விளக்கத்துடன் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருந்தால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோரும். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.